ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ நம்ம சிக்கன் கறி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊற்றிடலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பட்டை, 2 இலை, ஒரு 4 கிராம்பு. கிராம்பு ரொம்ப போட வேணாம். கொஞ்சம் ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டுங்க. தாளிப்புக்கு கருவேப்பிலை நல்லா வதக்கிங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம், பல்லாரி. இதையும் நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கிங்க. நல்லா பேஸ்ட்டாக வேணும் வெங்காயம். அடுத்து தக்காளி சேர்த்துலாம். இதையும் நல்லா வதக்கிங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுங்க. இதை விட்டு நல்லா வதக்கிங்க. அடுத்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு இது குறுக்கல மனசெல்லாம் கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் முந்திரி தூளும் போட்டு நல்லா ஃபைனாக நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துலாங்க. இப்போ நல்லா சிக்கன் வதங்கி போச்சு. ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 4 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா போட்டு கலக்கி விட்டுருங்க. தேவைன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா, நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுறோம். தேவையான அளவு தண்ணி இப்போ ஊற்றிக்கிறோம். பாருங்கள் தேவையான அளவு. இது ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க அந்த குழம்பை. குறுக்கால கொஞ்சம் நம்ம செய்யலாம். அடுத்தது கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு ஃபைனலாக எத்தனை போதும். இப்போ பாருங்கள் அந்த தேங்காய் முந்திரி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இப்போ கூட ஏற்றலாம். பாருங்கள் நல்லா பிரமாதமாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு இது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், நல்லா கொதி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஒரு தம் மாரி போட்டுருவோங்க. பார்த்து பிரியாணி தம் போகிற மாதிரி ஒரு தம் போட்டுருவோம். ஒரு வெயிட்டான பாத்திரத்துக்கு மேலே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் நான் ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க. பாருங்கள் பிரமாதமான சிக்கன் கறி குழம்பு, நம்ம வீட்டு கறி குழம்பு சூப்பராக ரெடி எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் மல்லித்தூள் தூவி இப்போ சிக்கன் குழம்பு பரிமாறுங்க. பிரமாதமான குழம்பு, அருமையான டேஸ்ட்டுங்க, செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். அது ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லைக்